மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றமும் மலேசிய தேசியத்துவ கழகமும் இணைந்து மலேசிய மடானி தேசியத்துவ பயிற்சியும் இந்திய இளைஞர்களிடையே தலைமைத்துவத்தை வலுப்படுத்துதல் முகாமினை வட மாநில இந்திய இளைஞர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். 3 நாள் கேம்ப் ஜெனரல்ஸ் 2.0 என்ற பெயரில் நடைபெற்ற முகாமானது கிடாகுலிம் தேசியத்துவ பயிற்சி மையத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பினாங்கு, கிடா ஆகிய மாநிலங்களில் உள்ள உயர்கல்வி கூடங்கள், ஆசிரியர் கல்விக் கழகங்கள், இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் என மொத்தம் 94 பேர் முகாமில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு முகாமையராக மாண்புமிகு பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி உயர் திரு சண்முகம் மூக்கன் அவர்கள் வருகை புரிந்தார். MIYC சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராமு. இது பார்த்தீங்கன்னாக்கா யூத் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு தேவையான லீடர்ஷிப் ட்ரைனிங்கும் அதே நேரத்தில் நாட்டு பட்டினத்தையும் உடனடியாக அவங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் அவங்களுக்கு தேவையான என்னென்ன வாய்ப்புகள் நாட்டில் இருக்குன்றது கூட அதுக்கு வெளிப்படுறதுக்கான ஒரு 3 நாள் ப்ரோக்ராமாக இங்கே செஞ்சுருக்காங்க. ஏறத்தாழ 100 மாணவர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க கூட அந்த என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒப்புதல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஏற்பாடு மூலிமா அவங்களுக்கு வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது நாட்டில், என்னென்ன வாய்ப்பு அவங்க பெற்றுக்கொள்ள முடியுன்றதை அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக பார்க்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை தொடக்கி வைத்து அதே நேரத்தில் இன்னும் 9 மாநிலத்தில் அவங்க தொடர்ந்து MIYC செய்யக்கூடிய ப்ரோக்ராமில் நாடு தலைவர் உள்ள யூத்துங்கெல்லாம் கலந்து கொண்டு நம் இந்திய சமுதாயத்தில் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வாய்ப்புகளை எப்படி மற்ற யூத்துக்கிட்டையும் நம்ம கொண்டு சேர்க்கிறது, ஒட்டு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுக்கு, முக்கியமாக யூத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இளைஞர்கிட்ட சேர்க்கறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான பொறுப்பெடுத்திருக்காங்க. இந்திய இளைஞர்களை இது போன்ற தேசியத்துவ பயிற்சி முகாமில் ஈடுபடுத்துவது பெரும் சவாலாக இருப்பதால் இந்த சவாலை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்ட மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் இந்த திட்டத்தினை மலேசிய தேசியத்துவ கழகத்தினருடன் இணைந்து முழுமையாக முன்னெடுத்து நடத்தியது என மலேசிய இந்தியர் இளைஞர் மன்ற தலைவர் சேவை செம்மல் தனேஷ் பாசில் தமதுரையில் குறிப்பிட்டிருந்தார்.